ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம். மகாபெரியவா ஒரு நாள் ஸ்ரீமடத்துல ஒரு மரத்தடியில சாயங்கால நேரம் உட்கார்ந்திருந்தார். அப்போ அங்க ஒரு பக்தர் பெரியவா கிட்ட பணிவோட சில கேள்விகள் கேட்டார். அவர் கேட்ட கேள்வி என்ன, பெரியவா சொன்ன ஆச்சரியமான பதில்கள் என்ன, இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம். பக்தர் கேக்குறார் பெரியவா கிட்ட, பெரியவா, எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும்போது ஏன் மத்த தானியங்களை விட்டுட்டு எள்ளு மட்டும் முக்கியமா பயன்படுத்துறோம்? அதுல அப்படி என்ன ரகசியம் இருக்கு? மகாபெரியவா புன்னகையோட பதில் சொல்றார். சாஸ்திரத்துல திலம்னு சொல்லப்படுற எள்ளுக்கு ஒரு பெரிய மகத்துவம் உண்டு. எள்ளுங்கிறது வெறும் தானியம் இல்ல, அது பகவான் விஷ்ணுவோட உடம்புல இருந்து உருவானதுன்னு புராணம் சொல்றது. பித்ருக்களுக்கு, நம்ம முன்னோர்களுக்கு பசி தாகம்னு ஒண்ணு உண்டு. அவங்களுக்கு நாம கொடுக்கிற ஆகாரம் அவங்க இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி போய் சேரணும். அதுக்கு ஒரு மீடியம் தேவை. அந்த வேலையத்தான் இந்த எள்ளும் தண்ணீரும் செய்யறது. எள்ளுல ஒரு விசேஷ சக்தி இருக்கு. அது அசுத்தங்களை உறிஞ்சிண்டு புண்ணிய சக்திய முன்னோர்களுக்கு கடத்தும். எள்ளோட கருப்பு நிறம் எதை குறிக்கிறதுன்னு தெரியுமோ? அது பித்ருக்களோட சூட்சம உடம்புல இருக்கிற பாவ மூட்டைகளை, கர்மாவை குறிக்கிறது. நாம எள்ளும் தண்ணீரும் விடும்போது அவங்களோட பாவங்கள் நீங்கி அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது. அதனாலதான் எள்ளு இல்லாம தர்ப்பணம் முழுமை அடையாது. உனக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ வெளிநாட்டுல இருக்கிற உன் பையனுக்கு நீ பணம் அனுப்பணும்னு நினைக்கிற. கையில இருக்கிற ரூபாய அப்படியே அனுப்ப முடியுமா? முடியாது இல்லையா? அத அங்க இருக்கிற கரன்சியா மாத்தி அனுப்பணும். அதுக்கு ஒரு பேங்க் தேவைப்படுது இல்லையா? அதே மாதிரிதான் நாம இங்க கொடுக்கிற எள்ளும் தண்ணீரும் மந்திரங்கள் மூலமா பித்ருலோகத்துல அவங்க என்னவா இருக்காங்களோ, அதாவது தேவதையாவோ பித்ருவாவோ என்னவா இருக்காங்களோ அந்த ரூபத்துல அவங்களுக்கு போய் சேர்றது. எள்ளுங்கிறது ஒரு யுனிவர்சல் கரன்சி மாதிரி. அவங்க எங்க இருந்தாலும் அதை ஏத்துக்குவாங்க. பக்தர் கேக்குறார் பெரியவா கிட்ட, பெரியவா, பிண்டம் போடுறதுனால, பிண்ட பிரதானம் கொடுக்கறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? மகா பெரியவா சொல்றார், பிண்டம்ங்கிறது வெறும் சாதம் உருண்டை இல்ல, அது உன்னோட முன்னோர்களுக்கு நீ கொடுக்கிற அன்பு கலந்த உணவு. பிண்ட பிரதானம் பண்றதுனால 3 முக்கியமான நன்மைகள் உண்டு. முதல்ல பித்ருதோஷ நிவர்த்தி கிடைக்கும். நம்ம குடும்பத்துல வர்ற பல தடைகளுக்கு, அதாவது திருமணம் தள்ளி போறது, குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறது, தீராத வியாதி, இப்படி பல தடைகளுக்கு பித்ருக்களோட ஆசை இல்லாததுதான் காரணமா இருக்கும். பிண்டம் போட்டு அவங்கள திருப்திப்படுத்தினா அந்த தோஷங்கள் விலகிடும். அடுத்தது வம்ச விருத்தி. முன்னோர்கள் மனசு குளிர்ந்து ஆசி கொடுத்தா அந்த வம்சம் தலைக்கும். வர்ற தலைமுறை அறிவோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்கும். அடுத்தது மன நிம்மதி. கடன் பட்டா எப்படி நிம்மதி இருக்காதோ அதே மாதிரி பித்ரு கடன் தீர்க்கலனா மனசுல ஒரு பாரம் இருக்கும். தர்ப்பணம் பண்ணினா அந்த கடன் தீர்ந்து ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அடுத்தது பக்தர் கேக்குறார் பெரியவா கிட்ட, பெரியவா, நீங்க சொன்னது எல்லாமே பக்தி ரீதியா புரியுறது. ஆனா இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுல ஏதாவது அறிவியல் காரணம் இருக்கிறதா? இது எப்படி நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது செய்யும்? மகா பெரியவா பதில் சொல்றார், பேஷா இருக்கே. நம்ம முன்னோர்கள் எதையும் காரணம் இல்லாம சொல்லல. மெய்ஞானம்ங்கிறது அறிவியலோட உச்சகட்ட புள்ளி. இந்த தர்ப்பணத்துல ஒளிஞ்சிருக்கிற அறிவியல் சூட்சமங்களை சொல்றேன், கேளு. எள்ளுக்கும் தண்ணீருக்கும் ஒரு விசேஷ குணம் உண்டு. அறிவியல் ரீதியா பார்த்தா எள்ளுல அதிகப்படியான ஆற்றலை ஈர்க்கிற தன்மை இருக்கு. எள்ளு செடிக்கு பூமியில இருக்கிற கதிர்வீச்சுகளை கிரகிக்கிற ஆற்றல் அதிகம். நாம தர்ப்பணம் கொடுக்கும்போது சூரிய ஒளி முன்னிலையில நிக்கிறோம். அந்த சமயத்துல வர்ற கதிர்களை முறைப்படுத்தி நம்ம உடம்புக்குள்ள ஒரு நேர்மறை ஆற்றலை கொண்டு வர்றதுக்கு எள்ளும் தண்ணீரும் செயல்படுறது. நாம சொல்ற மந்திரம் ஒரு சத்தம். அந்த சத்தத்தை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில குவியப்படுத்த இந்த எள்ளும் தண்ணீரும் வேலை செஞ்சு
பித்ருக்களோட சூட்சம அலைவரிசைக்கு கடத்துறது. பக்தர் கேக்குறார் பெரியவா கிட்ட, இந்த தர்ப்பணத்துக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறார். மகா பெரியவா சொல்றார், ரொம்ப முக்கியமான கேள்வி. தர்ப்பணம் கொடுக்கறதுனால 3 நிலைகள்ல நமக்கு நன்மை கிடைக்கிறது. உடல் ஆரோக்கியம் அடைகிறது. தர்ப்பணம் கொடுக்கும்போது நாம கைகளை உயர்த்தி விரல் நுனி வழியா தண்ணீரையும் எள்ளையும் விடுறோம். இது விரல் நுனிகள்ல இருக்கிற நரம்பு முடிச்சுகளை தூண்டி உடம்போட ரத்த ஓட்டத்தை சீராக்குறது. குறிப்பா சூரிய ஒளியில நின்னு செய்யும் போது விட்டமின் டி கிடைக்கிறது மட்டும் இல்லாம உடலும் சுத்தமாறது. மன ஆரோக்கியம் கிடைக்கும். மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சி போயிடுறது. ஐயோ, பெத்தவங்களை கவனிக்காம விட்டுட்டோமே, இல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லலையேங்கிற பாரம் இறங்கிடும். ஒரு விதமான மன நிம்மதி கிடைக்கும். மனசு நிம்மதியா இருந்தாலே பாதி நோய் வராது. புத்தி ஆரோக்கியம் கிடைக்கும். முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணம் பண்ணும்போது நம்ம மரபணு தொடர்புகள் பலப்படுது. உன்னோட வம்சாவளி வேர்களை நீ நினைக்கும் போது உன் புத்தியில ஒரு தெளிவு பிறக்கும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற விவேகம் வரும். பிண்டம்ங்கிறது அரிசி மாவு, எள்ளு, நெய் சேர்த்த உருண்டை. இது மந்திரத்தோட சேரும்போது ஒரு எனர்ஜியை உருவாக்குறது. அறிவியல் என்ன சொல்றது? உன்னோட உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாம் உன் முன்னோர்களோடதுதான். அவங்களோட நினைவுகள் உன்கிட்ட இருக்கு. நீ அவங்களுக்கு நன்றி சொல்லும்போது உன்னோட மரபணு அந்த நன்றிய உணருது. இது உன் உடம்புல இருக்கிற மரபணு நோய்களை கூட தடுக்கிற சக்தி கொண்டதுன்னு சொல்றா. இதத்தான் நம்ம பித்ரு ஆசீர்வாதம்னு சொல்றோம். மகா பெரியவா கடைசியா என்ன சொல்றார்னா, தர்ப்பணம்ங்கிறது வெறும் மூட நம்பிக்கை இல்ல. முன்னோர்களுக்கு நீ செலுத்துற நன்றி உணர்வு. உன்னை ஆரோக்கியமாகவும் புத்திசாலியாவும் மன நிம்மதியோடவும் வாழ வைக்கும். தர்ப்பணம்ங்கிறது ஏதோ ஒரு சடங்கு இல்ல. அது உன் வேர்களுக்கு நீ ஊத்துற தண்ணி. வேருக்கு தண்ணி ஊத்துனாதான் மரம் செழிக்கும். அதே மாதிரி முன்னோர்களை கவனிச்சாதான் உன் வாழ்க்கை செழிக்கும். முடிஞ்ச வரைக்கும் அமாவாசை திதி நாட்கள்ல எள்ளும் தண்ணியும் விட மறக்காத. அதுதான் நீ அவங்களுக்கு செய்யற பெரிய நன்றி. புரிஞ்சதா அப்படின்னு கேக்குறார். பக்தர் சொல்றார், ஆச்சரியமா இருக்கு பெரியவா, இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கா? இனிமே முழு ஈடுபாட்டோட இத செய்வேன் அப்படின்னு சொல்றார். மகா பெரியவா கைய உயர்த்தி நாராயணா நாராயணான்னு ஆசீர்வாதம் பண்றார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.